எப்போதுமே ஒரு உழைப்பு அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஊக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை இந்த கிரஷன்சியா நிறுவனம் வந்து பண்ணிகிட்ருக்கிறது, இந்த சேரிட்டி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் கேள்விப்பட்டப்போ 100 பேருக்கு வருடந்தோறும் இந்த மாதிரி பெண்களை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு விருதுகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. மென்மேலும் அவங்களுடைய பணி தொடரணும் எனது வாழ்த்துக்கள். அவங்களுடைய சேவைகளையும் பார்த்துருக்கேன். நிறைய வந்து குழந்தைகளுக்கு அது மாதிரி நிறைய பொது சேவைகள் பண்ணுறாங்க. மென்மேலும் அவங்களுடைய பணி தொடர இந்த சமுதாயத்திற்கு வந்து அவங்களுடைய பணிகள் சிறக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஆசிரியர் பணி ஒரு மகத்தான பணின்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு தடைன்றது எப்படி ப்ரொஃபஷனலையும் ஃபேமிலியும் பார்க்குறது அப்படின்னு தான். ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்து வர பெண்களுக்கு தான் ஒரு வெற்றி மேடை கிடைக்குது. ஸோ சில தடைகளுக்கான இருக்கும் பெண்களுக்கு, அப்படி தடைகளை சந்திக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாழ்க்கையில் வந்து தடை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா துறையிலையும் இருக்கும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவானது தான். நாம் அதை எப்படி எதிர்நோக்குறோம்? எப்போதுமே முடியாது முயலாது ரெண்டுமே, இந்த ஒரு கதை சொல்லுவாங்களே, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை ஒன்றே வெல்லாது. ஸோ எப்பொழுதுமே நாம் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம மெயின்டைன் பண்ணால் கட்டாயமாக எல்லாராலையும் சாதிக்க முடியும், எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும். அதற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனும் உறுதுணையாக இருந்தால் மேலும் வெற்றி மங்கையாக மகுடம் சூட இன்னும் உதவியாக இருக்கும்.